உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜனனி, என்னாச்சுமா? அதான் பூசாரி சொல்றாருல்ல, மாலைய போடு. பிரமாதமா! உங்க மகனுக்கும் மருமகனுக்கும் இந்த கடவுளோட அனுகிரகம் முழுசா இருக்கு. அதனாலதான் அவங்களா மாத்திக்க இருந்த மாலைக்கு பதிலா சுவாமி 2 பேருக்கும் ஒரே மாலையை போட்டுட்டா பாருங்க. இதை விட வேற என்ன வேண்டி இருக்கு? நீங்க 2 பேரும் சேரணுங்கிறது தான் விதி. இது கடவுளோட அனுகிரகம். தம்பி, உங்க வைஃப பத்தி தகவல் ஏதாவது கிடைச்சதா தம்பி? இல்லம்மா, இன்னும் இல்ல. தைரியமா இருங்க தம்பி, கண்டிப்பா நல்லதே நடக்கும். நீங்க மறக்காம என் வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போகணும். இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் வரேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க தம்பி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிம்மா. இவங்க மகனும் மருமகளும் தானே அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல அடிபட்டவங்க. அவங்கள பார்த்தா கூட துளசியை பத்தின ஏதாவது தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? மா, நீங்க என்கிட்ட பேசினப்போ நான் வேற ஏதோ யோசனையில இருந்தேன். நீங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லும் போது நான் வராம இருக்க முடியுமா? நான் வரேம்மா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க எங்க காரை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரிம்மா, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணு இல்லடா, காலையில இருந்து அவ எதுவுமே சாப்பிடல. கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுறேன்னு பிடிவாதம் பிடிச்சா, அதான் பசி மயக்கம் போல. டிரைவர், நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. சரிங்க சார். சரி. சரி அம்மா, யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தியே, யார் அது? அந்த தம்பியா? அவரும் உன் கூட பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடந்தவர் தான்ப்பா. ஆனா என்ன, அந்த ஆக்சிடென்ட்ல அவர் பொண்டாட்டி அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இங்க என்னமோ திடீர்னு வந்து நிக்கிறாரு. சரிங்க தம்பி, வீட்டுக்கு வாங்க, ஒரு வாய் காஃபி சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். அதான் நம்ம கூட அவர் வந்துட்டு இருக்காரு. நல்லதுமா. அண்ணா, வண்டி சீக்கிரமா எடுங்க. போச்சு எல்லாம் போச்சு. சமா மாட்டிக்கிட்டேன். இவன் எப்படி இங்க வந்தான்? இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியலையே. எதுக்கு ஃபீல் பண்றீங்க? கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். சரி, பால் காஞ்சதும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா, நான் தண்ணி எடுத்துட்டு போறேன். இப்ப என்ன பண்றது? இவன் எப்படி இங்க வந்தான்? இவன் கண்ணில் படாம எப்படி தப்பிக்கிறது? அம்மா வேற என்ன காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்களே, என்ன பண்றது? தம்பி, தண்ணி குடிங்க. இந்தாங்க தண்ணி. அப்ப காணாம போன உங்க சம்சாரத்தை தானே தேடி வந்திருக்கீங்க? ஆமாங்க. தெரியாம தான் கேக்குறேன். ஆக்சிடென்ட் நடந்தது வந்தவாசியில. அங்க இருந்து அவங்க எப்படி இங்க வந்திருப்பாங்க? அவங்க நம்பர் இந்த ஏரியால தான் இருக்கிறதா தகவல் கிடைச்சது. அந்த நம்பிக்கையில தான் இங்க தேடி வந்திருக்கேன். போன வேற யாராவது எடுத்திருக்கலாம்ல? நம்ம அதுக்குன்னு அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுல்லங்க. ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை, அதான் கிளம்பி வந்துட்டேன். நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. ரொம்ப நன்றிங்க, உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நன்றி. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க, தைரியமா இருங்க. உங்க சம்சாரத்தோட பேர் என்ன தம்பி? துளசிம்மா. எல்லாமே நல்லபடியா நடக்கும் தம்பி. சரிம்மா, நான் வரேன். வாங்க. எல்லாருக்கும் வாங்க. பாய். சந்திப்போம். போயிட்டு அனுப்பிட்டு வா. அப்ப நான் புறப்படுறேங்க. வாங்க.
நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா உங்க மனைவி எங்கேயாவது இருப்பாங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் அவங்கள தேடிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க உங்க ஊர் பக்கம் எல்லா இடத்துலயும் தேடிட்டீங்களா? தேடியாச்சுங்க, எங்கேயுமே கிடைக்கல. நீங்க யோசிச்ச மாதிரி நானும் யோசிச்சேங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில காணாம போன என் மனைவி இங்க எங்கேயாவது கிடைச்சிட மாட்டாங்களாங்கிற நம்பிக்கையில தான் நான் என் துளசியை தேடி இங்க வந்தேன். என்னடா அப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க மனைவி மேல நீங்க வச்சிருக்க பாசம் எனக்கு புரியுது. அவங்க உயிரோட இருந்திருந்தா கண்டுபிடிச்சிட மாட்டோமாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க தேடுறீங்க. நல்ல விஷயம்தான். ஆனா காணாம போனவங்க எங்க இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்கணும். அதனால தாங்க அப்படி கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சேச்சே, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? எல்லாருமே இதே தான் சொல்றாங்க. மத்தவங்க மாதிரி என்னால இந்த விஷயத்தை விட முடியலங்க. என் பொண்டாட்டி தான் எனக்கு உசுரு. கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு அவங்க சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, போயிட்டு வாங்க. சரிங்க. ஏங்க ஒரு நிமிஷங்க. உங்க மனைவியோட போட்டோ இருந்தா எனக்கு அனுப்பி வைங்களேன். நான் உள்ளூர்ல அவங்கள பத்தி தகவல் கிடைச்சாலோ இல்ல நான் உங்களை எங்கேயாவது பார்த்தாலோ உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு தான். எப்படியோ தப்பிச்சிட்டேன்னு நினைச்சா மறுபடியும் மாட்டிப்பான் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? சேது போட்டோ அனுப்பிட்டானா அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். ஆட, நான் கூட இதை யோசிக்காம போயிட்டேன் பாருங்களேன். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன். நோட் பண்ணிக்கோங்க. எங்க போன்ல சுத்தமா டவர் இல்ல. ஆமாங்க, அது என்னன்னு தெரியலங்க. கொஞ்ச நாளாவே இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க சிக்னல் வந்தோடனே எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன். சரிங்க, வாடா வரேங்க. மாப்ள, போன்ல ஏதோ சத்தம் வருது மாப்ள. போன அங்கேயே வச்சிருங்க பாட்டி, நான் வந்து பாத்துக்கிறேன். இந்த போன் என்ன சும்மா சத்தம் போட்டுட்டே இருக்கு. மாப்ள வேற உள்ள இருக்காரு. எப்படியாவது இவரோட போன் எடுத்து போட்டோவை பாக்குறதுக்குள்ள டெலீட் பண்ணிடணும். ஏய், போன குடி. என்கிட்ட கொடுக்காம நீ என்ன நோண்டிக்கிட்டு இருக்க? அது உங்ககிட்ட தானே கொடுக்க வந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.